ரோமான்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 44. இதெல்லாம் என்ன கொழுந்தனாரே என்றாள் நித்யா நந்துவிடம் கோபமாக. நவநீதனை பிடித்திருந்த பிரியாவின் பிடி இன்னும் இறுகியது. இருவரும் என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருக்க நித்யா நந்துவிடம் கேட்டாள். இவன் என்ன 6 வருஷம்னு சொல்றான், நீங்க 7 வருஷம்னு சொன்னீங்களாமே என்று கேட்டாள். அவள் கூறியதை கேட்டதும் இருவரும் திகைத்தனர். அதற்குள் நந்து வாயில் விரலை வைத்து ஷ் ஷ் என்று நித்யாவை எச்சரித்தான். அட போங்க கொழுந்தனாரே, இனி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, இனிமேல் நான் பிரியா பக்கம்தான் என்றவள். அது என்ன, ஃபோனில் நிஜமாவே அவ ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா என்ன என்று நந்து சுதாரிக்கும் முன் அவன் கையில் இருந்த ஃபோனை பறித்தாள் நித்யா. அதில் பிரியாவின் புகைப்படம் இருக்க, பாரா உண்மையிலேயே ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா என்று விட்டு பிரியாவிடம் நீட்டினாள். பாரு உன் ஃபோட்டோவை எப்படி வச்சிருக்காருன்னு. இருவரும் பெரியதாக திகைத்தனர். அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க என்றான் நவநீதன். அட லூசு பசங்களா, நேத்து என்னோட இந்த கொழுந்தனாரு அக்கா மாமா கிட்ட பேசி பிரியாவை கல்யாணம் பண்ண சம்மதம் வாங்கிட்டாரு. இன்னைக்கு நாள் நல்லா இல்லையாம், நாளைக்கு தான் நல்லா இருக்காம். அதனால நாளைக்கு தான் பிரியா வீட்டுக்கு போய் யசோதாம்மா கிட்ட இதை பத்தி பேச போறாங்க. சந்தோஷத்தில் திக்கு முக்காடினாள் பிரியா. மகிழ்ச்சியாக நவநீதனின் முகம் பார்க்க அவன் வேகமாக ஓடி சென்று நந்துவை கட்டி கொண்டான். அண்ணா சூப்பர்ண்ணா என்று சொல்லி அவன் கன்னத்தில் முத்தமிட்டான். இப்போ யாரோ சாபமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, யார் அது என்றாள் நித்யா. அப்படியா, யார் அது, நான் கேட்கலையே என்றான் நவநீதன் சிரித்து கொண்டே. அப்போதுதான் பிரியாவின் கையில் இருந்த போனை பார்த்தவன், அண்ணா இது நான் போன தீபாவளிக்கு பிரியா கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபி தானே, இதுல நான் எங்க, அவ மட்டும்தான் இருக்கா என்றான் யோசனையாக. டேய், உன் போட்டோ அவருக்கு எதுக்குடா, அவரோட ஆள் போட்டோ மட்டும்தானே அவருக்கு வேணும் என்றாள் நித்யா. ஓ என்றவன். ஆமா, இந்த போட்டோ என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டான். நீ டிபியில் வச்சிருந்தல்ல, அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் என்றான். அடப்பாவி, சைலண்டா இருக்கன்னு பார்த்தா கடைசியில நீ சைலண்ட் கில்லரா என்றான் நந்துவிடம். அவன் பார்வையோ பிரியாவிடமே இருந்தது. இருவருக்கும் நடுவில் வந்து நின்றான் நவநீதன். என்னடா என்றான் நந்து கோபமாக. அடேங்கப்பா, என்ன ஒரு கோபம் என்றான் நவநீதன் சிரித்து கொண்டே. நவநீதனின் கையை பிடித்து வாடா போகலாம் என்று இழுத்தாள் நித்யா. என்னது, 2 பேரையும் தனியா விட்டுட்டா, அதெல்லாம் முடியாது, ஏய் வாடி என்று பிரியாவின் கையை பிடித்து இழுத்தான் நவநீதன். விடு நவநீதா, ஏதாச்சும் பேசுறதா இருந்தா பேசிக்கட்டும். இதுக்கு மேல கல்யாணம் முடிகிற வரைக்கும் பிரியாவை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல போறாங்களாம். அக்கா இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால போனா போகுது, படிச்சு போகட்டும். அண்ணி, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது என்றான் அவளை முறைத்து கொண்டே. ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை கண்டு உள்ளுக்குள் மிகவும் சந்தோஷம் கொண்டான். பரவாயில்ல விடு, வாடா என்று விட்டு நித்யா நவநீதனை இழுத்துச் செல்ல அதற்குள் சத்யா கீழே இருந்து பிரியாவை அழைத்தாள். இதோ வரேன் அண்ணி என்றாள் பிரியா. அவர்களை தொடர்ந்து பிரியாவும் கீழே இறங்கப் போக சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து தண்ணீர் தொட்டியின் பில்லனின் அருகே நிறுத்திய நந்து அவள் எதிர்பாராத நொடியில் அவள் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை வைத்தான். வைத்துவிட்டு விடுவிடுவென கீழே இறங்கி அவன் சென்று விட அவன் செயலில் பிரியாதான் சிலையாக உறைந்து நின்று விட்டாள். பிரியா, மறுபடியும் சத்யா அழைக்க வேகமாக மந்திரித்து விட்டவளைப் போல் கீழே இறங்கினாள். வந்தவள் நந்துவை தேட அவன் எதுவுமே நடவாதது போல் சோஃபாவில் அமர்ந்து தினசரியை புரட்டி கொண்டிருந்தான். இவன் இப்படியெல்லாம் செய்வானா என்ற எண்ணத்தோடு அவனையே மெய் மறந்து பார்த்து கொண்டு நின்றிருக்க அவளை உலுக்கினான் கிரி. ஹலோ அக்கா, கங்க்ராட்ஸ் என்று அவள் கையை பிடித்து குலுக்கியவன், இதுக்குதான் அன்னைக்கு அந்த பாட்டா என்று கேட்டு சிரித்தான். எல்லோரும் சிரித்துவிட நந்துவின் முகத்திலோ எந்த உணர்ச்சியும் இல்லை. பிரியாவோ அவர்கள் செய்யும் கிண்டலை உணரும் நிலையிலேயே இல்லை. அவள் பார்வை நந்துவினிடத்திலேயே இருந்தது. ஏ பிரியா, போதும், என்ன இப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்க என்றாள் நித்யா. அப்போதும் அவள் திரும்பாமல் போக அவள் கன்னத்தில் தட்டி பிரியா என்றாள். அதில் தெளிந்தவள் ஆ அண்ணி என்றாள். என்னது அண்ணியா, இனிமேல் இந்த முறையெல்லாம் மாத்து. கிரி, நீதான் இவளை அண்ணின்னு கூப்பிடணும், நீ பிரியா எங்களை அக்கானு கூப்பிடு என்றாள் நித்யா. அவள் முகத்தில் தானாக வெட்கம் வந்து அமர்ந்து கொள்ள தலையில் அடித்து கொண்டான் நவநீதன். சரி சரி, பிரியாவும் கொழுந்தனாரும் சேர்ந்து எனக்கு என்ன கிஃப்ட் தர்றதுன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க என்றாள் நித்யா. புரியாமல் அவளை பார்த்தாள் பிரியா. என்னடி அப்படி பார்க்குற, உங்க மேட்டரை அக்கா மாமா கிட்ட ஓப்பன் பண்ணதே நான் தான், அதனால தான் சட்டுன்னு உங்க லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இல்லைனா என் கொழுந்தனார் ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு என்றாள் சிரித்து கொண்டே.
அன்று ஞாயிற்றுக்கிழமை. நவநீதனையும் பிரியாவையும் பார்த்து பேசிக்கொண்டே திரும்பியவர்கள் எதிரில் கையை இடுப்பில் வைத்து முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் நித்யா. என்ன பண்றீங்க இங்க 2 பேரும்? சத்யா அவள் கையை பிடித்து இழுத்து, நித்யா அங்க பாருடி என்றாள். என்ன? 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னக்கா இருக்கு? அவங்க தான் 5 வயசுல இருந்து ஒன்னாதானே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ மக்கு, அவங்க பேசுறத பாருடி. 2 பேரும் லவ் பண்றாங்க போல. தலையில் அடித்து கொண்ட நித்யா, மக்கு நானா என்றாள் இருவரையும் முறைத்து. என்னடி சொல்ற என்றாள் சத்யா புரியாமல். அக்கா, முதல்ல போய் உங்க வாயை கழுவுங்கக்கா. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், தப்பா எல்லாம் சொல்லாதீங்க. இல்லடி என்று சத்யா ஏதோ சொல்ல வர அவளை நிறுத்தினான் முரளி. இரு சத்யா, நித்யா ஏதோ சொல்ல வரா என்றவன் அதற்குள் மனதிற்குள்ளேயே கணக்கிட ஆரம்பித்திருந்தான். நித்யா, அன்னைக்கு நந்துவை பத்தி ஏதோ சொல்ல வந்தியே, அது இதுவா என்று கேட்டான். ஆச்சரியமாக அவனை பார்த்தவள், மாமா சூப்பர் மாமா, பயங்கர ஷார்ப்பு தான் நீங்க என்றாள். நிஜமாதானா என்றான் மறுபடியும். இத்தனை நாள் டவுட்ல தான் இருந்தேன். நானும் கண்டுபிடிக்கணும்னு உங்க தம்பிக்கிட்ட என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா? ஆனா அவர் ஜகஜால கில்லாடி, வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. என்னடி சொல்ற? நந்து பிரியாவையா லவ் பண்றான்? அக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டுக்கா நீங்க என்றாள் சிரித்து கொண்டே. அவள் தோளில் அடித்தவள், பொடி கிண்டலா பண்ற என்றாள் கோபமாக. இருமா என்று சத்யாவிடம் சொல்லிய முரளி, நீ எப்படி சொல்ற என்று நித்யாவிடம் கேட்டான். அவளுக்கு முதலில் சந்தேகம் தோன்றியதிலிருந்து அன்று நிகழ்ந்தவை வரையில் முரளியிடம் அனைத்தையும் கூறிவிட்டாள். முரளியின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. என்னம்மாமா, உங்களுக்கு ஓகே போல இருக்கு? அடுத்த மருமக நம்ம வீட்டுக்கு ரெடியா என்றாள் கிண்டலாக. பிரியாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர எங்களுக்கு கசக்குமாடி. நாங்க நவநீதனுக்காக நினைச்சிருந்தோம். ஆனா அவன் நந்துவை விரும்புறதும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றாள் சத்யா. இப்போ என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள் நித்யா. நந்து வந்து சொல்லட்டும், சொன்னதும் அடுத்து கல்யாணம்தான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தவனிடம் கூறினாள் நித்யா. அப்போ நீங்க 2 பேருக்கும் டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். திகைத்தான் முரளி. என்னம்மா சொல்ற? நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து கேட்டிருக்காரா? இப்போ மட்டும் வந்து கேட்பாருன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இருவரும் யோசித்தனர். அவ சொல்றதும் சரிதாங்க. எப்பவும் உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு யோசிச்சு எல்லாத்தையும் செய்வான். இப்போ என்ன பண்றது? அவனை கூப்பிட்டு டைரக்டாவே கேட்டுடலாமா என்றாள் சத்யா. லைஃப்ல எப்பவும் அப்படியே இருந்துட முடியாது சத்யா. காலம் போற எனக்காகன்னு மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க போறானா என்ன? அவன் வாழ்க்கையில அவனோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க போறவ பிரியாதான். அவளுக்காக அவன் கொஞ்சமாச்சும் யோசிக்கத்தான் வேணும். அவனே வந்து கேட்கட்டும். ஆனா அவன் கேட்குற மாதிரி சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் முரளி. அதன் பிறகு முன்தினம் நந்துவிற்கு வந்த ஒரு வரனின் ஜாதகத்தையும் அந்த பெண்ணின் புகைப்படத்தையும் எடுத்து கொண்டு வந்து பிரியாவிடம் காட்டினான் முரளி. அவள் ஏதேனும் சொல்வாள் என்று எதிர்பார்க்க அவள் அமைதியாக சென்று விட்டாள். நந்து என்ன சொல்லப் போகிறான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான் முரளி. அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் அன்று இரவு எல்லோரும் உறங்கியதும் சத்யா வேலையை முடித்து கொண்டு எல்லா கதவுகளையும் பூட்டிக்கொண்டு உறங்க செல்லும் வேளையில் அவள் எதிரில் வந்து நின்றான் நந்து. என்ன நந்து? உங்ககிட்டயோ அண்ணன்கிட்டயோ ஒரு 5 நிமிஷம் பேசணும் அண்ணி. அண்ணன் தூங்கிட்டாரா? அதுக்குள்ள அவர் தூங்கி இருக்க மாட்டாரு. ஏதாச்சும் வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் என்று அவனை அறைக்குள் அழைத்துச் சென்றாள் சத்யா. என்ன விஷயம் நந்து? தயங்கியபடியே இருவர் முகத்தையும் பார்க்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். சொல்லுடா, என்னன்னு சொன்னாதானே தெரியும். சத்யா ஊக்கினாள். அது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடா சொல்ற? யாரு அது என்றாள் சத்யா. நம்ம பிரியாதான் அண்ணி. அப்போதுதான் இருவரின் முகத்தையும் நிமிர்ந்து பார்த்தான். அவர்கள் முகத்தில் இருந்து என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தவன் சட்டென்று அவர்கள் முன் மண்டியிட்டு அமர்ந்து இருவரின் கைகளையும் எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தான். ப்ளீஸ் அண்ணா, நான் அவளை 7 வருஷமா லவ் பண்றேன். அவளும் என்னை லவ் பண்றா. ஆனா இது வரைக்கும் அவகிட்ட என்னோட லவ்வை நான் சொல்லலை. உங்களோட பெர்மிஷன் இல்லாம நான் அவ மனசுல ஆசையை வளர்க்க விரும்பல. ஆனா என்னால அவ இல்லாம இருக்க முடியும்னு தோணல. ப்ளீஸ் அண்ணா. அண்ணி, உங்களுக்கு பிரியாவை பத்தி தெரியும் இல்ல? அவ நல்ல பொண்ணு. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச பொண்ணு. நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சும் அவ என்ன லவ் பண்றான்னா அது எல்லாத்துக்கும் அவளுக்கு ஓகே தானே அர்த்தம். ப்ளீஸ் அண்ணி, கொஞ்சம் யோசிங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு. அதனால அவளால எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் யோசிங்க அண்ணி. அண்ணா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்போ பிரியாவை மட்டும்தான் கேட்குறேன். ப்ளீஸ் அண்ணா. மூச்சு விடாமல் இருவரையும் மாறி மாறி கெஞ்சிக் கொண்டிருந்த நந்துவை பார்த்து இருவரும் கலகலவென சிரிக்க ஆரம்பித்தனர். என்னடா, விட்டா அழுதுடுவ போல என்றாள் சத்யா. அவன் புரியாமல் விழித்தான்.
அவன் தலை கோதி கன்னம் தட்டி சிரித்தவன், எழுந்திரடா, முதல்ல இங்க உட்காரு என்று தன் அருகில் அமர்த்தி கொண்டான் முரளி. பரவாயில்லடா, நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். பிரியாவுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வர சந்தோஷம். அவளை நல்லா தான் பார்த்துக்குவ என்று சொல்லி சிரித்தான் முரளி. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா, நித்யா சொல்லிட்டா. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காகத்தான் அப்படி பண்ணோம் என்றாள் சத்யா. சந்தோஷமாக முரளியை அணைத்து கொண்டான் நந்து. தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் என்றவனின் முதுகில் தட்டி அனுப்பி வைத்தான் முரளி. நித்யா கூறியதை எல்லாம் கேட்ட நவநீதனுக்கு கணக்கு எங்கோ இடித்தது. அது எப்படி 7 வருஷம்? எனக்கு நல்லா தெரியுமே, 6 வருஷம்தானே. ஒருவேளை அண்ணன் கணக்கு தப்பா சொல்லிட்டாரோ என்ற யோசனையோடு நந்துவின் முகத்தை நோக்கினான் நவநீதன். நவநீதனின் சந்தேகத்திற்கு விடை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.